தேவன் இங்கே கிருஷ்ணாபுரத்துக்கு நான் வருவதாகவே இல்லை. அது எப்படி நான் இங்கு வந்தேன் என்று சொல்வதற்கு அது மிகவும் ஆச்சரியம். அருமையானவர்களே, தேவன் தாமே கொண்டு வந்து இந்த நாளிலே என்னுடைய அனுபவ சாட்சி உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கொடுத்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். அருமையானவர்களே, நான் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். நான் சிறு பையனாக இருக்கும்போது என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் நாங்கள் பிள்ளைகள். இந்த குடும்பத்திலே மிகவும் வறுமையான சூழ்நிலை. என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பம் மிகவும் தரித்திரமான சூழ்நிலையில் இருந்தது. என்னுடைய சிறு பிரியாயத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு மிகவும் கஷ்டமான குடும்பமாக இருந்ததுனால என்னுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும், நான் தான் என் குடும்பத்திலே எனக்கு அக்கா, அதுக்கு அடுத்தது நான், எனக்கு அடுத்தது எல்லாமே சிறு பசங்கள் தான் எல்லாருமே. பாத்தீங்கன்னா என் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா எங்க அப்பா மிகவும் பயங்கரமான குடிகாரர். அவருடைய குடி நிமித்தமாக எங்க குடும்பத்திலே தரித்திரங்கள் காணப்பட்டது. என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல சரியான உடைகள் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா திருவிழா வந்தாலும் எங்க வீட்டுல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா மிகவும் தரித்திரமான குடும்பம். அருமையானவர்களே, வீடுகளிலே சரியான ஆகாரம் இருக்காது. நான் சிறு பிராயத்தில் இருக்கும்போது வீட்டாண்டு வந்து சாப்பிடுவது ரொம்ப அரிதான காரியம். ஏனென்றால் தரித்திரத்து நிமித்தமாக வீட்டுக்கு போனா அம்மா என்ன கொடுப்பாங்கன்னா கஞ்சி ஊத்துவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவேன். பாத்தீங்களா, இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில தரித்திரமானது என்னுடைய குடும்பத்தில மிகவும் வாட்டி இருந்தது. பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல எங்க அப்பா மிகவும் குடிகாரா இருந்ததுனால எங்க குடும்பத்துல மிகவும் சண்டைகள் எங்க குடும்பத்திலே காணப்பட்டது. பாருங்க, எங்க அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா எங்க அப்பா வழிக்கு போயிருந்த அந்த காசை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்காதனால எங்க அம்மா கேட்டா அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு காலில் தட்டி விட்டு சாப்பாடு கொட்டிடும். அப்படி கொட்டிட்டவருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல பிள்ளைகள் நாங்கள் யாரும் இருக்க முடியாது, பயந்து ஓடிடுவோம். அருமையானவர்களே, இப்படியாக எங்க குடும்பத்திலே மிகவும் சண்டைகளும் வறுமைகளும் காணப்பட்டது. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாத எங்க குடும்பம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதலாவது நான் தேவனுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா என்னுடைய குடும்பமானது மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது எங்க அப்பா இப்படியாக எங்களை அடிச்சு துரத்தும் போது பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு நாங்கள் ஓடுவோம். எங்களுக்கு தூரத்து உறவினர் வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். எங்க அம்மா நானும் போயிடுவோம். பாத்தீங்கன்னா எங்க அப்பா அந்த இடத்துக்கு வரமாட்டார். என்னதான் பிரச்சனை ஆனாலும் வீட்டுல இருக்கும் போதுதான் எங்க அப்பா பிரச்சனை பண்ணுவாரு. அவர் தூரத்து உறவினர் எனக்கு பெரியப்பா ஆகும். அவருடைய வீட்டுக்கு நாங்க போயிட்டோம்னா எங்க அப்பா அங்க வரமாட்டார். பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பாவை பார்த்தாவே எங்க அப்பா பயப்படுவார். அவர் ஒரு வார்த்தை எதிர பார்த்து நின்று சத்தம் போட்டாலே எங்க அப்பா பயந்து அப்படி போயிடுவார். அப்படியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க கூடி வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுவார்கள். அந்த குடும்ப ஜெபத்துல பாத்தீங்கன்னா அவர்களை துதித்து பாடுவார்கள். பாத்தீங்கன்னா துதித்து பாடும்போது பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா யாராவது பிசாசு பிடித்திருந்தா, வியாதி உள்ளவர்களா இருந்தா பாத்தீங்கன்னா தூக்கி வந்து அங்க போட்டுருவாங்க. இவங்க குடும்ப ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். அவங்க சுகம் பெற்று போயினே இருக்கும். அவர்களுக்காக ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. தன்னாலேயே அந்த பிசாசு போயிடும். அருமையானவர்களே, அப்படியாக அந்த குடும்பத்தில் நடப்பதை நான் அங்கு உட்கார்ந்து அந்த குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன். இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய பெரியப்பாவுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவர் மிகவும் குடிகாரர். அவர் குடிச்சிட்டாருன்னு தெரியாவே அந்த தெருவில் யாரும் சிரிச்சின்னு கூட போக மாட்டாங்க. சிரிச்சின்னு போனாலே அடிப்பார். சிரிச்சின்னு போனாலே அடிப்பார். என்ன காரணத்துக்கு சொல்லி அடிக்கிறாருன்னே தெரியாது.
அதுக்கப்புறம் அவர் ஊரில் நிற்பார். அப்படி இருந்தவரு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே, அவர் பாடல் பாட ஆரம்பிச்சாலே பிசாசுக்கு ஓடுது. இது மகா பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நாமளும் இந்த இயேசுவை நாம் தெரிந்து கொள்ளணும் என்று சிறு பிரயாயத்திலே ஆசைப்பட்டேன். அருமையானவர்களே, அங்க நடக்கிற அந்த கூட்டங்களுக்கு இந்த மாதிரி நான் வந்து கலந்து கொள்ளுவேன். வீட்டிலே நடக்கிற அந்த கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளுவேன். அவர்களோடு கூட அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் என்னை காட்டிலும் ஒருவர் 7 வயசு, ஒருத்தர் 9 வயசு, ஒருத்தர் 15 வயசு, 20 வயசு அப்படி இருந்தாங்க எல்லாரும். நாங்க அவர்களோடு சேர்ந்து சபைகளுக்கு போவேன், சண்டே கிளாஸுக்கு போவேன். இப்படியாக எங்க வாழ்க்கையில நான் அவர்களோடு கூட போக ஆரம்பித்தேன். என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன் பையன் இயேசு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான், நீ போய அந்த கூட்டத்திலே அனுப்புறிய அப்படின்னு எங்க அம்மாவை கேட்பாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, அப்ப நான் மிகவும் பயங்கரமான குடிகாரனா இருக்கிறான், பையனாவது நல்லபடியா பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இப்படியாக எங்க குடும்பமானது மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது நான் சபைகளுக்கு போக ஆரம்பித்தேன். ஏதோ போவேன், அவர்களோடு இருந்துட்டு வீட்டுக்கு வருவேன். அது போல ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து சுற்றுவது, அப்படியாக நான் வளர ஆரம்பித்தேன். நான் ஸ்கூலுக்கு போனதில்லை. நான் ஸ்கூலுக்கு போகாமல் பாத்தீங்கன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சுத்தி கொண்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, என் குடும்பத்தின் வறுமை நிமித்தமாக நான் சிறு பையனாக இருக்கும் போதே நான் மீன் பிடிக்க போக ஆரம்பித்தேன். என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பமா இருப்பதனால நான் போய் தான் என் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு என் குடும்பம் தள்ளப்பட்டது. எங்க அப்பா சம்பாதிப்பது வீட்டுக்கு தரமாட்டார். நான் போய் என் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படியாக இருக்கும்போது எங்க அப்பாவை நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா நான் சம்பாதித்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவதனால எங்க அப்பா சொல்ற ஒரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். அப்படியாக நான் மிகவும் எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியாதவனாக நான் மாறி போனேன். என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த பிடிவாதமான குணங்கள் என்னிலே காணப்பட்டது. அந்த பிடிவாத குணத்தோடு நான் சபைக்கும் போய் கொண்டிருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து இந்த வாலிபத்துல சிறு பையனாக இருந்து வாலிபத்துக்குள்ளே நான் வளரும் போது பசங்களோடு சேர்ந்து சுற்றுவது, இன்னும் திருடுவது, பொய் சொல்வது, சண்டை போடுவது, இந்த மாதிரி காரியங்களிலே மிகவும் நாட்டமுள்ளவனாக, அது எல்லாரும் செய்யறாங்க நாமும் செய்யறோம் என்று சொல்லி அது ஒரு பெருசாகவே ஒரு பொருட்டாகவே நான் எண்ணாமல் நான் வாழ்ந்து வந்தேன். சபைகளுக்கு மாத்திரம் தவறாமல் போயிடுவேன். ஆனா வீடுகளுக்கு வரும்போது மறுபடியும் பழைய பாவங்கள். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே போய்கொண்டிருந்தது. பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்திலே அந்த தரித்திரத்தின் நிமித்தமாக பாத்தீங்கன்னா யாராவது கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இல்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல அவங்க போடுற துணியைத்தான் நான் போடுவேன். ஏன்னா என்னோட குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக அவ்வளவு தரித்திரம் எங்களே காணப்பட்டது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் வாலிபத்துக்குள்ளே வளர ஆரம்பிக்கும் போது பாவங்களும் எனக்குள்ளே வளர ஆரம்பித்தது. நான் திருடுவது, பொய் சொல்வது, சண்டை போடுவது இப்படியாக இருந்த போது அதிகமாக யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கிராமம் முழுவதும் டிவி ஆன் பண்ணி எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனா நான் மட்டும் தூங்காம யாருக்கும் தெரியாம விடிய காலையில 5 மணிக்கு வரைக்கும் டிவி பார்த்து கொண்டே இருப்பேன். அருமையானவர்களே, அப்படியாக நான் டிவி பார்த்து கொண்டு எனக்குள்ளே சமாதானம் இருக்காது. ஒரு பக்கம் பயம் என்னிலே காணப்படும். நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கொண்டும் நான் இப்படி அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம், இந்த வாழ்க்கையில முழுவதுமாக அவரை அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில காணப்படுறது நிமித்தமாக நான் பாவத்திலே வளர ஆரம்பித்தேன். நிம்மதி இல்லாதபடி அலைகிறவனாக
நான் ராமுழுதும் இந்த அசுத்தமான காட்சிகளை டிவியில பார்த்து கொண்டு இருப்பது நிமித்தமாக அசுத்த எண்ணங்கள் நிறைந்தவனாக எந்த பெண்களையோ எந்த சிறு பிள்ளைகளை பார்த்தாலும் அசுத்தமான பார்வையோடு பார்ப்பது. அறியாதவர்களே, மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவனாக இருப்பேன், ஆனா தன்னுடைய இருதயத்தில் மாத்தம் அசுத்தமான எண்ணங்கள் நிறைந்தவனாக நான் இருந்தேன். நான் பார்வைக்கு எல்லாருக்கும் முன்பாக நல்லவனாக இருந்தேன். என் இருதயத்திலே நான் மகா கேடுள்ளவனாக நான் ஜீவித்து வந்தேன். என் இருதயமும் என் நடைமுறையும் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். கூட இருக்கிறவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது, தாய் தகப்பனுக்கோ தெரியாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில மிகவும் அசிங்கமான வாழ்க்கை நான் வாழ்ந்து வந்தேன். இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு வியாதிகள் வர ஆரம்பித்தது. அந்த வியாதி நிமித்தமாக நான் மிகவும் கஷ்டப்பட ஆரம்பித்தேன். எப்படியாக ராமுழுதும் சினிமாவை பார்த்து கொண்டு தூங்காமல் விழித்திருந்தேனோ அதை காட்டினும் அதிகமாக அந்த வியாதி நிமித்தமாக நான் வேதனைப்பட்டேன். பாருங்க, இரவு சின்ன பாத்தீங்கன்னா சேர்ல உண்டு உட்கார்ந்து கொண்டே அழுது கொண்டே இருப்பேன். தூக்கங்கள் வராது, படுத்தா எந்திரிக்க முடியாது, கீழே உட்கார்ந்துட்டா எந்திரிச்சு நிக்க முடியாது. அவ்வளவாக அந்த வியாதினாலே, மிகவும் கொடிய வியாதினாலே நான் பாதிக்கப்பட்டேன். சமாதானம் இருக்காது. கடவுளை அறிந்திருக்கிற நீ இப்படி பாவம் செஞ்சுட்டு என்று சொல்லி என்னுடைய மனசாட்சி என்னை நொறுக்கும். அப்படியாக ராம் முழுவதும் அழுது கொண்டே இருப்பேன். சமாதானம் இருக்காது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சுகம் இல்லை. என்ன வியாதி என்று எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல. 6 மாதங்களாக ஹாஸ்பிட்டலுக்கு போவதும் வருவதுமாக இருந்தேன். எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல. அருமையானவர்களே, என் வாழ்க்கையில நான் பட்ட அந்த அந்த நாட்களை என்னால விவரித்து சொல்ல முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையினாலே துடித்தேன். என்னை பார்க்கிறவர்கள் ஏளனமாய் பேசும்படியாக என்னை பார்த்து இவன் நீ பழைக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய சூழ்நிலையில் போச்சு. பாருங்க, அது நிமித்தமாக பாத்தீங்கன்னா, சரி இந்த டாக்டரை போய் பார்த்தோம், எல்லா மாத்திரைகளையும் சாப்பிட்டு பார்த்துட்டோம், சுகம் இல்லை. நாட்டு வைத்தியத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லி நாட்டு வைத்தியத்துக்கு போனேன். அந்த நாட்டு வைத்தியத்துக்கு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு அண்ணன் என்னை கூட்டிட்டு போனாரு. அங்க பச்சை இலையில செய்து அந்த கொடுத்தார்கள், அதை சாப்பிட்டேன். பாத்தீங்க, அந்த இங்கிலீஷ் மருந்துக்கும் நாட்டு மருந்துக்கும் செட் ஆகல. அருமையானவர்களே, ஒரு புழுவானது நெருப்பில போட்டா எப்படி துடிக்குமோ அப்படியாக துடிக்க ஆரம்பித்தேன். என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த மருந்தானது பாத்தீங்கன்னா என்னை மிகவும் வேதனைப்படுத்தினது. இனி நான் பொழைக்க மாட்டேன் என்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் புரண்டு ஆள ஆரம்பித்தேன். அப்படியாக ஒரு சகோதரன் என்னிடத்திலே, என்னுடைய அண்ணன் இருந்தார், பெரியப்பாவுடைய மகன். அவரிடத்துல நான் கேட்டேன், அண்ணே இனி நான் பழைக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட அழுத போது அவர் சொன்னாரு, வா ஜெபம் பண்ணலாம் வான்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி, அப்பொழுது எனக்கு கொஞ்சம் தண்ணியில 3 சொட்டு எண்ணெயை விட்டு ஜெபம் பண்ணி எனக்கு குடிக்க சொன்னார். அந்த நிமிஷமே, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்னுடைய வயிற்றினுடைய எரிச்சல் நின்று போனது. அருமையானவர்களே, ஒரு மனுஷன் நெருப்பிலிருந்து துடிக்கும் போது அவனை வெளியே எடுத்து வச்சு அவன் எப்படி நிம்மதியா மூச்சு விடுவானோ அப்படியாக என்னுடைய மூச்சானது சந்தோஷத்தினால் அப்படி நிறைந்தது. அப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு முறை எனக்கு ஜீவன் தாங்க, நான் உமக்காக வாழுவேன் என்று சொல்லி நான் அவரிடத்திலே அழ ஆரம்பித்தேன். என்னுடைய பாவங்களை நான் அவரிடத்திலே அறிக்கையிட ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, அப்படியாக நான் அறிக்கையிட ஆரம்பிக்கும் போது செய்த பாவங்கள் தேவன் ஒவ்வொரு காரியங்களாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். திருநிலத்திலே போய் மன்னிப்பு கேட்டேன். பொய் சொன்னவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டேன். அடித்த ஃப்ரெண்ட்ஸிடத்திலே போய் சண்டை போட்டவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டேன். இப்படியாக நான் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கையிட ஆரம்பித்தேன். அப்படி அறிக்கையிடும் போது தேவன் என்னோடு பேசினார். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தின் மூலமாக
என்னோடு பேசினார். கேட்டவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிக்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. ஆனா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று தேவன் என்னோடு பேசல. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னார். உன் வியாதி உன்னை விட்டு நீங்கும் என்று சொன்னார். ஆனா நீ மறிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனாலும் என்னுடைய பாவங்கள் மன்னித்தேன் என்று என்னோடு பேசல. நான் தேவனுடைய சமூகத்தில் மீண்டுமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கு மறித்து போனாலும் மறித்து போவதற்கு நான் தயார். ஆனா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருந்தால் நான் இப்பொழுதே மறிக்க தயார். ஆனா நீ என்னுடைய பாவங்களை மன்னிக்காமல் நான் சுகம் பெற்று என்ன பிரயோஜனம்? நான் சுகத்தோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மீண்டுமாக நான் பாவத்திலே ஜீவித்து நரகத்துக்கு போகணுமா? எனக்கு அந்த வாழ்க்கை வேணாம். முதலாவது என்னுடைய பாவங்களை மன்னித்து என்று என்னோடு பேசுங்க என்று சொல்லி மீண்டுமாக அவர் சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்த போது தேவன் சங்கீதம் 103 வசனம் மூலமாக என்னோடு பேசினார். கர்த்தர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 103 வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழை வயது போல் ஆகிறது. அதாவது இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்தேன் என்று என்னோடு பேசினார். அருமையானவர்களே, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில ஒரு சில வாரத்துக்குள்ளாகவே நான் பரிபூர்ணமாக சுகம் பெற்றேன். இது பார்க்கிற கண்களுக்கு மிகவும் ஆச்சரியப்படும்படியாக தேவன் என்னை சுகப்படுத்தினார். அருமையானவர்களே, என்னுடைய நிலைமையை விவரித்து சொல்ல வேண்டுமானால் வேதத்தை பார்ப்பேன். வேதத்திலே ஒரு குஷ்டரோகி எப்படி தன் கைகளை எப்படி பைபிளை பிடிச்சு எப்படி ஒரு குஷ்டரோகி பைபிளை பிரிப்பானோ அப்படியாகத்தான் என்னுடைய கைகள் இருந்தது. விரல்கள் ஒன்றும் அசையாது, விரல்கள் ஒன்றும் மடக்க முடியாது, ஒரு பேப்பர் அடுத்த பேஜை திருப்பி படிக்க முடியாது. அப்படியாக நான் வியாதியிலே கொடுமையிலே தவித்த நான், ஸ்கூலுக்கே போகாத நான் இன்றைக்கு பைபிளை படிச்சு முடிச்சுட்டேன். இன்னொரு முறையும் முடிக்க போகிறேன். அருமையானவர்களே, இது எதனாலே தேவன் எனக்கு இன்றைக்கு நான் பைபிள் படிக்கிறேன், வேதங்களை படிச்சு முடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாத்தீங்கன்னா, நான் வாலிப பையனாக வளரும் போது பாத்தீங்கன்னா நான் ராயபுரத்துல நடக்கிற சில்ட்ரன் ரெட்ரீட்டுக்கு போவேன். பாத்தீங்கன்னா அந்த ரெட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் சாட்சி கொடுத்தார். அவர் சாட்சி கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா என் பக்கத்திலே ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு, ஆண்டவரே என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்காததாக அவருடைய சாட்சியிலே சொன்னார். நான் தனிமையாக சென்று ஜெபிக்கும் போது நான் ஒரு டவலை கொண்டு போவேன். டவலை கொண்டு போய் அந்த டவலை பிரிச்சு வச்சுட்டு அந்த பைபிளை அந்த டவல் மேல டவலுக்கு பக்கத்துல வச்சுட்டு ஒரு ஓரத்துல நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்து எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனா நான் எப்படியாவது இந்த பைபிளை நான் படிக்கணும் என்று சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபிப்பேன். அருமையானவர்களே, இந்த கண்ணீரானது அந்த பைபிள் வசனம் அந்த பைபிள் இடத்துல எந்த இடத்துல அந்த கண்ணீர் விழுதோ அந்த எழுத்து தெரியாத அளவுக்கு அந்த கண்ணீர் அதிலே விழும். அப்படியாக தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு தேவன் என்னை வேதங்களை எடுத்து படிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு நான் சிறு பையனாக இருக்கும்போது
தரித்திரத்திலும் யாராவது கிழிஞ்ச சட்டையோ இல்ல கிழிஞ்ச ட்ரௌசரோ யாராவது கொடுத்தா போட்டுக்கலாம்னு சொல்லி நான் அப்படியாக வாழ்ந்து வந்த என்னுடைய குடும்பத்துல இன்றைக்கு என் பையனுக்கோ என்னுடைய பெண்ணுக்கோ என்னுடைய பொண்ணுக்கோ பாத்தீங்கன்னா அவங்க எப்ப கேட்கிறாங்களோ அப்பெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவருக்கு நான் கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன் இந்த நாள்ல. அருமையானவர்களே, இதை நான் எதற்காக சொல்றேன்னா, தேவன் என்னை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். தரித்திரத்திலும் தேவனை அறியாதிருந்த போது நான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு தேவன் அவருக்காக ஜீவிக்கும்படியாக, அவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக பிடித்தெடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நானும் என் குடும்பமும் அவருக்காக நிலைத்திருக்கும்படி முடிவு பறிந்தோம் என் சபைக்கும் தேவனுக்கும் சாட்சியாக ஜீவிக்கும்படி தேவனை அறிந்தவர்கள் எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக் கொள்கிறோம். சாட்சிக்காக ஜீவனுள்ள சாட்சியை தேவன் நம் முன்னே, நம் கண் முன்னே நிறுத்தியிருப்பதற்காக தேவனை நாம் துதிப்போம். தொடர்ந்து இந்த அருமையான சகோதரனுடைய குடும்பத்திற்காகவும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். இந்த பாடல் புத்தகத்துல 256வது பாடல், மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ச்சி துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. இந்த பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் போட்டு மனம் பேசும் ரோஜா இயேசு ராஜா சாரும் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் போட்டு மனம் பேசும் ரோஜா இயேசு ராஜா சாரும் ரோஜா. நாட்டமாக பாசமாக நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக பரிசுத்தனாய் காட்சி பரிசுத்த எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் போட்டு மனம் பேசும் ரோஜா சாரும் ராஜா இயேசு ராஜா.
தாயை போல என்னை அவர் சேர்த்து கொண்டார். தந்தையை போல என்னை அவர் துணைக்கும் இருமதாய் என்றார். தாயை போல என்னை அவர் சேர்த்து கொண்டார். தந்தை போல என்னை அவர் தோழி கூட்டி சுமந்தாரே. பாவலோ பாவலோ இளையந்தோ சரியா குடியோ நான் இளையந்தோ சரியா குடியோ அலிசினோடு சொல்லி மனமாசியோடு சொல்லி நவனி ராஜா எங்கள் மனதில் போட்டு நாம் ஒரு நாடகத்தை அருமையான வாலிப பிள்ளைகள் நமக்காக ஒரு ஒரு நாடகத்தை நடத்தை காத்திருக்கிறார்கள். நாம இந்த நாடகத்தை மகிழ்ச்சியோடு பார்ப்போம். மெஞ்சிருக்கும் கொம்பு தெரியாத மாதிரி